Hi, hello, வணக்கம். இமாமி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் அஞ்சரப்பட்டி. நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. நம்ம சட்டுப்பட்டு சமையலில் ஒரு அருமையான சூப்பரான டிஷ் பண்ண போகிறாங்க. அந்த டிஷ் நேம் என்ன அப்படின்னா கும் அண்ட் சிக்கன் சூப். இப்போது இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்ப்போமா. மஷ்ரூம், சிக்கன், ஆனியன், ரீஃபைண்ட் ஆயில், சால்ட், சுகர், வினிகர், கார்ன்ஃப்ளவர், சோயா சாஸ், கொத்தமல்லி, மிளகு பவுடர், இஞ்சி பேஸ்ட். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். அடுப்பு பற்ற வச்சு நான்ஸ்டிக் பேன் மேலே வைக்கிறோம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சிட்டோம். இந்த நான்ஸ்டிக் பேன் மேலே வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்கு பிறகு நம்ம இந்த ரீஃபைண்ட் ஆயில் இதில் ஆட் பண்ணலாம். நல்லா சூடாகணும். அதுக்கு பிறகு தான் நம்ம இந்த மஷ்ரூமும் ஆனியனும் இதில் ஆட் பண்ணணும். இந்த ஆனியன் பாருங்கள், ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆனியன் வந்து கையில் போடும்போது நல்லா க்ரஷ் பண்ணி போடுறேன். அதாவது அப்படி போட்டால் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஆனியன் உதிரியாக இதில் வரும். தனித்தனியாக வரணும் அந்த ஆனியன். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து வதங்கும். அந்த ஒரு ரீசனுக்கோசம் தான் நம்ம வந்து டைரெக்டாக வந்து கையிலே வந்து க்ரஷ் பண்ணி போடலாம் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், சிக்கன் பார்த்தீங்களா. இந்த சிக்கனை வந்து நான் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இந்த சிக்கன் அப்படி போட்ட உடனே அப்படி சொல்கிறதுல சிக்கன் வந்துடும். அதனால தான் ரொம்ப பொடிசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கன் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கு பிறகு நம்ம இந்த மஷ்ரூம் ஆட் பண்ணுறோம். மஷ்ரூம் வந்து நீங்கள் எப்படி வேணால் கட் பண்ணலாம். வெஜ்ஜஸ் கட்டின்னு சொல்லுவாங்க. ரஃபாக கட் பண்ணலாம், க்யூப்ஸாக கட் பண்ணலாம். நம்மளுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அந்தளவுக்கு இந்த சூப்பில் நீங்கள் கட் பண்ணி போடலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்படி சிக்கன் அந்த பொடிசாக கட் பண்ணி போட்டேனே, அப்படி சொன்னேனே வெந்துடும் அப்படி சொன்னேன். அதே மாதிரி சிக்கன் போட்டு வதக்கின இந்த சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் சீசனிங். ஓகே, உப்பு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இஞ்சியை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஃபைனாக வந்து பேஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சம் கொத்தமல்லி, மிளகுத்தூள். அதாவது மிளகுத்தூள்னா கருப்பு இல்லை, வெள்ளை மிளகுத்தூள் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். சோயா சும்மா 2 ட்ராப் போட்டால் போதும், ரொம்ப போட வேண்டியதில்லை. அப்படி போட்டிங்கன்னா என்ன வேணும்னா கொஞ்சம் கசப்பு வந்துடும், கலரும் மாறிடும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்கோசம் தான் நம்ம வந்து 2 ட்ராப் போட்டால் போதும்னு சொல்கிறேன். முக்கியமாக வந்து இந்த வினிகரை வந்து எதுக்கு ஆட் பண்ணுற கேட்டிங்கன்னா லைட்டாக அந்த புளிப்பு தேவை. அந்த ஒரு ரீசனுக்கோசம் நம்ம வினிகர் ஆட் பண்ணுறோம். அப்படி வீட்டில் வினிகர் இல்லை என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த சூப் ரெடி பண்ணி முடித்த பிறகு ஸ்டவ் விட்டு இறக்குன பிறகு நம்ம லைட்டாக லெமன் கட் பண்ணி லைட்டாக ஸ்க்யூஸ் பண்ணால் போதும். நம்ம இங்கே கரைச்சி வச்சுருக்க இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இதில் ஆட் பண்ணுறோம். கார்ன்ஃப்ளவர் வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்படி மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து கீழே இறங்கிடும், தண்ணி மட்டும்தான் மேலே இருக்கும். கார்ன்ஃப்ளவர் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா திக்னிங் ஏஜென்ட். நம்ம சூப் சாப்பிடாமல் வெறும் தண்ணி மட்டும் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் ஒரு மணிக்கு சூப் சாப்பிட்ற மாதிரி ஃபீலிங் கிடைக்காது. அந்த ஒரு ரீசனால் லைட்டாக திக்னஸ் வேணும். அந்த ஒரு ரீசனுக்கோசம் பாருங்கள் தண்ணியாக கரைச்சிருக்கேன். அதாவது ஒரு அரை ஸ்பூன் போட்டு ஒரு 100 ml வாட்டர் ஆட் பண்ணால் போதும். 100 ml இல்லை 150 ml வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ரெடி ஆகிடுச்சா? இப்போது இந்த சூப் வந்து நல்லா கொதி வருது. அந்த டைமில் நம்ம ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சூப்பில் எந்த ஒரு டிஷ் பண்ணாலும் வந்து அந்த டிஷ்ஷில் கார்ன்ஃப்ளவர் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா ஆட் பண்ண உடனே நம்ம கையில் இருக்க கரண்டி வச்சு உடனே மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம கரெக்டாக எந்த இடத்துல ஊற்றுறோமோ அந்த ஸ்டவ் ஃப்ளேம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த டைம்லாம் கட்டிக்கிட்டே ஆகிடும். அந்த ஒரு ரீசனுக்கு தான் சொல்கிறேன், உடனே நம்ம மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ கார்ன்ஃப்ளவர் போட்டுருக்கோம். கார்ன்ஃப்ளவர் போட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போது நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இங்கே வச்சுருக்க அழகான ஒரு சின்ன போர்டில் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம்.
கும் சிக்கன் சூப் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேவர் சூப்பராக வருதுங்க. அது இல்லாமல் இந்த கொத்தமல்லி சிக்கன், அதாவது கோழி, இந்த காளான், வெங்காயம்லாம் போட்டு சோதனை பண்ணி மிளகுத்தூள் போட்டால் நம்ம சவுத் இந்தியன் சூப்பை வந்து அடிச்சிக்க முடியாது. ஆனால் இந்த சூப் வந்து ஒரு இந்தியன் அண்ட் சைனீஸ் ரெண்டு ஸ்டைலையும் 2 மசாலா மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, பெப்பர் பவுடர் வந்து பெப்பர், இஞ்சி வந்து பேசிக்காக நம்ம இந்தியன் ஃபுட்டில் யூஸ் பண்ணுவாங்க. சோயா, கார்ன்ஃப்ளவர் இந்த மாதிரிலாம் வந்து சைனீஸ் ஃபுட்டில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் 2 சூப்பும், அதாவது 2 இன்க்ரீடியன்ஸும் வச்சு நான் அந்த சூப் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்மளுக்கு மழை காலத்தில் கோல்டுனா வந்ததுன்னா அந்த டைமில் இந்த சூப்லாம் சாப்பிட்டீங்கன்னா அந்த கோல்டெல்லாம் ஓடி போயிடும். சூப்பராக இருக்குது. இப்போது இந்த கும் சிக்கன் சூப் எப்படி பண்ணுறது சொல்லி ஒரு சின்ன ரீக்கை பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு ஒரு நான்ஸ்டிக் பேன் வைங்க. அதுக்கு பிறகு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணுறோம். போட்ட பிறகு கொஞ்சம் வெங்காயம், சிக்கன், மஷ்ரூம் போட்ட உடனே லைட்டாக சோத்தை பண்ணுங்கள். சோத்தை பண்ண பிறகு கொஞ்சம் உப்பு போட்ட பிறகு இஞ்சி பேஸ்ட்டு போடுறோம். இஞ்சி பேஸ்ட்டை போட்ட பிறகு லைட்டாக மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ண கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுறோம். வாட்டர் ஆட் பண்ண கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆன பிறகு கொஞ்சம் சோயா, வினிகர், கொத்தமல்லி, மிளகு பவுடர் இதெல்லாம் போட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணும். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் வாட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் வாட்டர் வந்து ஒரு ட்ராப், அதாவது 1.5 ஸ்பூன் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும். அதுக்கு பிறகு நம்ம வச்சுருக்க பவுலில் வந்து சர்வ் பண்ணிட்டு டேஸ்டிங் பார்த்தா இந்த கும் சிக்கன் சூப் ரெடி.